பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இந்த வழிபாடு முழுவதும் நின்று நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவரே எங்களை அந்த வார்த்தை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் வந்திருக்கிற வருகை தந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டு செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்தில் 23வது பாடல், தொழுவோம் பரனை தூய சிறப்புடன் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழுமினின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம் வாருங்கள். தொழுவோம் பரனை தூய சிறப்புடன் வீழுவோம் அவர் முன்மாட்சி போற்றி, பொன்னமனக்கமும் கூபமாம் தாழ்மையும் மன்னர் முன் வைத்து பணிவோம் ஏற்றி, வைப்போம் அவர் பாதம் கவலை பாரத்தை பாரம் தாங்கும் திரு உள்ளமே, ஈவனம் வேண்டலை ஆற்றுவார் துக்கத்தை ஜீவ பாதை கப்பருத்தமமா, பழைக்கும் காணிக்கை மார்பமாயினும் அடையுமே பயமாராதிக்க, சத்தியமான்புமேலாம் காணிக்கையாகும் அத்தனை பக்தியாய் பூஜித்திட, பயம் நடுக்கத்துடன் படைத்திடினும் தயவையே பணம் காணிக்கையே, மாலையில் கணிதான் காலையில் கழிப்பாம் மலைவு போல் நிற்கும் நம்பிக்கையே, தோழுவோம் பரனை தூய சிறப்புடன் வீழுவோம் அவர் முன்மாட்சி போற்றி, போனமனக்கமும் தூபமாம் தாழ்மையும் மன்னர் முன் வைத்து பணிவோம் ஏற்றி, திருவிருந்து வழிபாடு காயத்தமாக நாம் யாவரும் நின்றபடி ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியமும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிணாமமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும்
உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பூமியிலே சமாதானமோ மனிதன் மேல் பிரியமோ உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துவ பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். உம்மை சிந்தமிட்டு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பிரணகுமாரனே இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தை விட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருந்தீரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவத்தின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விதமாகவும் எங்களால் சமத்துவமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். உலகில் நடவாமல் எல்லையில் நடந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினை எங்களை சுத்திகரித்து எங்கள் மன சுத்தி உயிர்ப்பித்தரும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மேன்மை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவைகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள்
உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே, திருக்குடும்பத்திலே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி. இனி வருகிற காலங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற நினைக்கிற சகல காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் சுமையிலே ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் என்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை பூரண சமாதானத்தோடு கூட வழி அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமர்ந்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய முதலாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளினால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து 2ஆம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 42 முதல் 47 வரையுள்ள வசனங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தக்கதாக அவைகளில் எல்லாவற்றும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவளை
கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிதாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுமி நின்று நம்முடைய பாமாலை பாடல் புத்தகத்திலே 361வது பாமாலை ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்கிற பாடலை பாடவும், அதை தொடர்ந்து நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடநூல், அது மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 34 வரை. மார்க்கு 12 வசனங்கள் 28 முதல். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றான். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதுகிறே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாக தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதற்கு பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். To provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, the oil of gladness instead of mourning, the mantle of praise instead of faint spirit. They will be called oaks of righteousness, the planting of the Lord to display His glory. Isaiah 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களை எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. To provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, a oil of gladness instead of mourning, a mantle of praise instead of faint spirit. They will be called oaks of righteousness. The planting of the Lord will display His glory. Isaiah 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக
சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு வடிவாக சிகரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆலத தைலத்தையும் உருகிய ஆடைக்கு பதிலாக துணிக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தமோட மகிமன் என்று காத்தியன் நீரியல் நிச்சயத்துக்கு படுவாங்க. ஏசாயா 61:3. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு அவருக்கு பதிலாக சிகரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தின் தலையும் ஆவி பதிலாக தீய உயரும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்மளோட மகிழ்ந்து நாட்டின் நீதி உச்சரிப்பு பெறுவார்கள். ஏசாயா 61:3. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சீரத்தை பதிலாக சிங்கரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தளையத்தையும் ஒழுகிய ஆவின பதிலாக துதியுடையும் கொடுக்கவும் அவருடனே அழைக்கிறார். அவர்கள் கர்த்தர் நம்பிய வலிமை என்று நாட்டிய எளிமைய இரட்சகர் என்றுகிறார். ஏசாயா 61:3. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன்னா வழிபாடு கடவுளின் திரு பிரசனத்தையும் திரு திட்டத்தையும் அறிதல். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. ஆமென். To provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, the oil of gladness instead of mourning, the mantle of praise instead of faint spirit. They will be called the oaks of righteousness, the planting of the Lord to display his glory. Isaiah 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவோ அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உயரையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய
மகிமை என்று நாட்டின நீதியின் வெளிச்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவைகளை சீர்படுத்தவரும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவி பதிலாக துதியுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கட்ட தம்முடைய மகிமையென்று நாட்டின நீதியின் வெளிச்சத்தை எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. To provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, the garland, the oil of garlands instead of mourning, the mantle price instead of faith spirit. They will be called oaks of righteousness, the planting of the Lord, to display His glory. Isaiah 61:3. To provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, the oil of gladness instead of a mourning, the mantle of praise instead of a faint spirit. They will be called oaks of righteousness, the planting of the Lord, to display His glory. Isaiah 61:3. வழிபாடு. கடவுளின் திருப்பிரசன்னத்தையும் திருத்திட்டத்தையும் அறிதல். சீயோனிலே உயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. பிரைஸ் லார்ட். ஆல் மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு வழிபாடு. கடவுளின் திருப்பிரசன்னத்தையும் திருத்திட்டத்தையும் அறிதல். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. தேங்க்யூ. க்ளோரி டு காட். வழிபாடு. கடவுளின் திருப்பிரசன்னத்தையும் திருத்திட்டத்தையும் ஏசாயா 61:3. வழிபாடு. கடவுளின் திருப்பிரசன்னத்தையும் திருத்திட்டத்தையும் அறிதல். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்குகின்ற ஆவிகளுக்கு பதிலாய் துயரத்தின் உடையையும் கொடுப்பதற்கு அவர் என்னை அனுப்பினார். அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையென்றும் நாட்டிய நீதியின் விருசங்கள் எனப்படுவார். ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை என்று நாட்டின நீதியின் வெளிச்சங்களே எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமை என்று நாட்டின நீதியின் விருத்தங்களா எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. Worship in God's presence for God's purpose, to provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, the oil of gladness instead of mourning, the mantle of praise instead of a faint spirit, the planting of the Lord to display His glory. Isaiah 61:3. Worship in God's presence for God's purpose, to provide for those who mourn in Zion, to give them a garland instead of ashes, the oil of gladness instead of mourning, the mantle of praise instead of a faint spirit. They will be called oaks of righteousness, the planting of the Lord to display His glory. Isaiah 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் 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 என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. வழிபாடு கடவுளின் திருப்பிரசனத்தையும் திருத்திட்டத்தையும் அறிதல். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வழிபாடு கடவுளின் திருப்பிரசனத்தையும் திருத்திட்டத்தையும் அறிதல். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் ஜெபநிலையில் இருந்த வண்ணமாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்கிற பாடலை நம்ம பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து இந்த புதிய நாளை காண கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆயத்தத்தோடு கூட இருக்கிற எங்களையும் உடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே நீ திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே இல்லையா? இவ்விதமாக ஒரு கவிதையை நான் படித்தேன். அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கண்டே இருக்கும். ஆனால் அப்பாவினுடைய அன்பு நடுக்கடல் போன்றது. வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். உண்மைதானே? ஆகவே இந்த நாளிலே தந்தைய தினத்தை நினைவு கூறுகிற நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மூத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் அருமையான அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த நாளிலே ஃபாதர்ஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவேளை நீங்கள் முடிந்த பிறகு உங்களுடைய அப்பாவுடையத்தில் உங்களுடைய அன்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு வழிபாடு. இந்த வழிபாட்டிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக நீங்கள் நானும் கடந்து வந்திருக்கின்றோம்.
ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு வழிபாட்டை அங்கே பார்க்கிறார். பரலோகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிற பொழுது அங்கே நடைபெறுகிற ஒரு அழகான ஒரு வழிபாட்டை இன்னைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே அதை மையமாக வைத்து ஒரு பாடலை நான் பாடி கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேராக ஆயத்தப்பட உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்முடைய ஆலயத்திலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம் என்கிற ஒரு அழகான ஒரு பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடும்படியாக அன்போடு கூட கேட்டுக் கொள்கிறேன். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாம் கரங்களை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உந்த நாமத்தை உயர்த்தும் இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர். இந்த ஆலயத்திலே அவர் உயர்த்துகின்ற பொழுது அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உணர்ந்தவர்களை பாடுவோமா? நல்ல உச்சமை கரங்களை தட்டி உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய். எல்லா கரங்களும் உயர்த்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை கர்த்தாவே, எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, இந்த காலவெளியிலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை துதித்து பாடி அவரை ஸ்தோத்தரிப்போமா? உம்மை போல் ஒரு தெய்வம் எல்லாம் சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு
மனதார சொல்லுவோம். சர்வ சிருஷ்டிகரே, கரங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் ஒன்றாக இப்படி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான தலைப்பு வழிபாடு. வழிபாடு என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வழிபாடு எப்பொழுது தேவைப்பட்டது? வேதத்தை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வழிபாடு எப்பொழுது தேவைப்பட்டது என்றைக்காவது இந்த கேள்வியை நீங்களும் நானும் எழுப்பி பார்க்கிறோமா? வழிபாடு எப்பொழுது தேவைப்பட்டது? வழிபாடு எப்பொழுது உணரப்பட்டது? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, மனிதன் பாவம் செய்து இறைவனுடைய சாயலை இழந்தபோது, இறை அன்பை சிதைத்து கொண்டபோது அவனுக்கு வழிபாடு தேவைப்பட்டது. இந்த வழிபாடு என்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வார்த்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானோ அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. நல்ல கவனமாக கவனிங்க. முதல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நான் சற்று கவனமாய் கவனித்து பார்க்கிற பொழுது, ஈசாக்கை பலியிடுவதற்காக அங்கே ஆபிரகாம் கடந்து போகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் தொழுது கொண்டு. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? பவு டவுன் அப்படின்ற வார்த்தை. எபிரேயத்திலே பார்க்கிற பொழுது தாழ பணிந்து வணங்குதல் என்கிற பொருளை தருகிறது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாழ பணிந்து வணங்குதல் அப்படின்னா ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நானும் என் பிள்ளையாண்டானோ கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் கடந்து போய் அங்கே தாழ பணிந்து வணங்கி நாங்கள் திரும்பி வருவோம். அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்பது எப்படி தெரியுமா? வழிபாடு என்பது தேவன் உங்களுக்காக காத்திருப்பது அல்ல. நல்ல கவனமாக கவனிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? தேவன் உங்களுக்காக ஆயத்தத்தோடு கூட அவர் இந்த வழிபாட்டிலே ஜனங்கள் வருவார்கள், அவர்களை தம்முடைய பிரசன்னத்தினாலே நான் நிரப்ப வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். ஆனால் நீங்களோ அதை நீங்க தான் முடிவு செய்து கொள்ளணும். கடவுளுடைய வழிபாடு என்பது நல்ல கவனமாக பண்ணீங்க. யாத்திரையாகும் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? நல்ல கவனமாக வாசிங்க. 40ஆம் வசனத்திலே, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்பது நீங்களும் நானும் விரும்புகிறபடி அல்ல. வழிபாடு என்பது தேவன் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். வழிபாடு என்பது நீங்களும் நானும் விரும்புகிறபடி அல்ல.
ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன், அந்த மாதிரியின்படி நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், நீங்கள் என்னை வழிபட வேண்டும். இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த வழிபாட்டை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இந்த 150ஆம் சங்கீதத்தை யாவரும் நம்ம திருப்பி வைத்து கொண்டீங்கன்னா, வழிபாட்டை குறித்து சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகா சொல்றார். நல்ல கவனமாக படிங்க. சங்கீதம் 150ஆம் சங்கீதத்தில் வழிபாட்டை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். இனி வருகிற காலங்களிலே கடவுளை இப்படித்தான் நீங்களும் நானும் வழிபட வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது நமக்கு ரொம்ப அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கிற அந்த செய்தியை இன்றைக்கு நானும் உங்களோடு கூட நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இந்த சங்கீதம் 150ஆம் சங்கீதத்தை அப்படியே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். நல்ல கவனமாக படிங்க. முதலாவது சொல்லுகிறேன், தேவனை வழிபடுகிற இடம் எங்கே? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த தலத்தில் எங்க இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளை எங்க இல்லையா? வரும்போது என்ன பண்ணணும்? குடும்பமா வரணும். வேதவசனம் அழகை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், வழிபடுவதற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. எங்கே ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று சொன்னால், தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே. நல்ல கவனமாக பண்ணீங்க. வேதவசனம் ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்களும் நானும் ஆராதனை செய்ய வேண்டும். வருதுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு டிவி சேனல் இருக்கு இல்லையா, நினைத்த இடத்திலே வழிபடலாம் என்று நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு என்று ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே கர்த்தர் அவர் வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்திலே ஏராளமான நன்மைகளை அவர் மூலமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நல்ல கவனமாக பண்ணீங்க. அவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வழிபட வேண்டும். வழிபடுவதற்கான காரணம் என்ன? ஆண்டவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நான் ஏன் வழிபட வேண்டும்? வழிபடுவதற்கான காரணம் என்ன? சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றாரு. நீங்க சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக. நல்ல கவனமாக கவனிங்க. ஏன் அவரை வழிபட வேண்டும் என்று சொன்னால், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை உணர்ந்து, அவர் வல்லமையானவைகளையும் மகத்துவமானவைகளையும் அவர் என்னுடைய வாழ்விலே செய்தபடினாலே அவரை நான் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தாவீது எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன். கடவுளை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வழிபட வேண்டும். ஏன் வழிபட வேண்டும் என்று சொன்னால், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். ஆகவே அவரை நான் வழிபட வேண்டும். வழிபடும் போது எப்படி வழிபட வேணுமா? வழிபடும்போது எப்படி வழிபடும்போது? அடுத்த வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கூட அவரை துதியுங்கள். அவரை வழிபடுகிற பொழுது இசை கருவிகளை கொண்டும் அவரை வழிபட வேண்டும். அதே நேரத்திலே இரு கை ஓசையோடு கூட அவரை வழிபட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால இசை கருவிகளோடு கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்கிறோம், அவரை துதிக்கிறோம் அல்லவா? ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே ஆலயங்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? சாலை ஓரங்களிலே, தெரு ஓரங்களிலே ஆண்டவரை துதிக்கிறவர்களை கவனித்து பார்த்தீங்கன்னா 2 கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
கை தட்ட தட்ட என்ன ஆகுங்க நமக்கு? அது ஒரு பெரிய ஸ்ட்ராங், நல்ல எனர்ஜி நமக்கு, நல்ல கவனம். மருத்துவம் நமக்கு சொல்லுது இல்லையா? அது ஒரு மெடிசன் நமக்கு. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, வழிபடுகிறவர்கள் இசை கருவியோடு கூட மாத்திரமல்ல, இரு கை ஓசையோடு கூட என்ன செய்யணுமாம்? அவரை வழிபட வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா அதை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். அங்கே அவர் சொல்லுகிற பொழுது கடைசியாக சொல்லுகிறார்கள், வழிபடுகிறவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணுமா தெரியுமா? நீங்கள் வசனத்தை நீங்கள் நல்ல கவனமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பும் ரொம்ப அழகாக இருக்கும். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உணர்ந்து, எதை உணர்ந்து? அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் உணர்ந்து அவரை துதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வல்லமைகளையும் மகத்துவத்தையும் உணர்ந்து வழிபட வேண்டும். அதே நேரத்தில் என்ன செய்யணுங்க? உற்சாகத்தோடு கூட அவரை வழிபட வேண்டும். 3வது சொல்லப்படுற சுவாசமுள்ள யாவும். ஏன் அப்படின்னா அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதத்தை இப்படி படிக்கணும். நம்ம எப்படி படிக்கணும்? சும்மா அப்படி வாசத்து நம்ம போயிடக்கூடாது. வேதவசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கடவுளை வழிபடுகிற இடம் எங்கே வேண்டும் சொன்னால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை வழிபட வேண்டும். வழிபடுவதற்கான காரணம், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். வழிபடுகிற பொழுது இசை கருவியை கொண்டு இரு கை ஓசையோடு வழிபட வேண்டும். வழிபடுகிறவர்களாகிய நாம் அவருடைய மகத்துவங்களை உணர்ந்து உற்சாகத்தோடு அந்த உயிருள்ளவரை, சுவாசமுள்ள நாம் எல்லாரும் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட வேத பகுதியாகிய ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம யாவரும் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே வேதத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஏசாயாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க கண்டே, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, வேத வசனத்தை பார்க்கிற பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு இங்கே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தேவ ஆலயத்திற்குள்ளே போகிற பொழுது அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார். அங்கே சேராபீன்கள் என்ன செய்கிறதுங்க? அவரை வழிபடுகிற அந்த காட்சியை பார்க்கிறார். இந்த காட்சியை மையமாக வைத்து, இந்த வழிபாட்டை மையமாக வைத்து ஏசாயாவை போல நீங்களும் நானும் வழிபட வேண்டும். 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். 3 குறிப்புகளை இந்த வேத பகுதியை மையமாக வைத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கணும், சரியா? வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான பொருட்களை உணர்ந்து நாம் கடவுளை வழிபட வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது முதல் குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சேராபீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை தவிர வேறு எங்கேயும் பைபிளில் சேராபீன்களை பற்றி சொல்லப்படவே இல்லை. இந்த சேராபீன்களுக்கு எத்தனை சிறகுகள் இருந்ததா? எத்தனை இருந்ததுங்க? 6 சிறகுகள் இருந்தது. நல்ல கவனமாக கவனிங்க வேத வசனத்தை. 2 சிறகுகளினாலே தன்னுடைய முகத்தை அது மூடிக்கொண்டிருந்தது. 2 சிறகுகளினாலே தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டது. 2 சிறகுகள் என்ன செய்ததுங்க? சொல்லுங்க. செட்டைகளால் பறந்து.
அப்படின்னா இது எதை குறிக்கிறது? நல்ல கவனமாக பண்ணீங்க. 2 சிறகுகள் முகத்தை மூடுதல் என்பது தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக அவர்களுடைய தாழ்மையை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக அது அவர்களுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. 2 சிறகுகள் தங்களுடைய கால்களை என்ன செய்கிறதா? மூடிக்கொண்டது என்று சொன்னால் அது எதனுடைய அடையாளம் தெரியுமா? அது பணிவை குறிக்கிறது. 2 சிறகுகள் என்ன செய்கிறதா? பறத்தல் என்கிற அந்த நிலை இருக்கிறது. பறந்து என்கிற வார்த்தை உடனடி கீழ்ப்படிதலை குறிக்கிறது. எவ்வளவு அழகான செய்தி பாருங்களேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவதாக பார்க்கிற பொழுது கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னால், இங்கே முதல் குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அச்சத்தோடு கூட கடவுளை வழிபட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அச்சத்தோடு, பயத்தோடு. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது இவைகள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டது, தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டது என்பது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், கடவுளை வழிபட வருகிற போது பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை வழிபட வேண்டும். திருச்சபை பிள்ளைகளே, கடவுளை வழிபடணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? அச்சம் இருக்குதா? பயம் இருக்குதா? பயம்னா அச்சமும் பயமும் இருந்தா 8:30க்கு முன்னாடியே வந்துடணும் இல்லையா? ஐயோ, கடவுளை வழிபடுவது என்பது சாதாரணம் அல்ல. பிரியமானவர்களே, வேதவசனம் அழகை சொல்லுகிறது, அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படித கடவோம் வாருங்கள் என்கிற அழைப்பு இருக்கிறது அல்லவா? கடவுளை வழிபடுவது என்பது சாதாரணமான அல்ல. நல்ல கவனமாக பண்ணீங்க. கடவுளை வழிபடுவது என்பது இங்கே பார்க்கிற பொழுது அந்த 2 சட்டைகளையும் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டது என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு முன்பதாக அவர்களுடைய பணிவையும் தாழ்மையும் அச்சத்தையும் கவனித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை ஒரு பக்தன் அழகா சொல்றாரு. இந்த முகத்தை மூடுதல் என்பது இந்த கால்களை மூடிக்கொண்டு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இந்த சேராபின்கள் போற்றுவது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், நான் அல்ல, அவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த முகத்தை மூடிக்கொண்டது எதனுடைய அடையாளம், எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், நான் அல்ல, அவரே ஆராதனைக்குரியவர், அவரே பரிசுத்தம் நிறைந்தவர். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? கடவுளை வழிபடுகின்ற பொழுது ஒரு பயம் இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆலயத்திற்குள்ளே வருகிற பொழுது நடுக்கத்தோடு பயத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும். நல்ல கவனமாக கவனிங்க. அவரை சேவிக்க வேண்டும், வழிபட வேண்டும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நண்பர் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு அவர் கடந்து போனார். அவர் சற்று வியாதிப்பட்டு அவர் படுத்திருந்தார். ஒருவேளை நாமும் கூட நம்முடைய நண்பர்களை பார்ப்பதற்காக ஒருவேளை நம்ம அவர்களை பார்க்க போனால் எப்படி போவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி போவோம்? வெறுங்கையா நம்ம போக மாட்டோம். போகும்போது என்ன செய்வோம்? நம்ம ஏதாவது ஒரு பழங்களை வாங்கி கொண்டு போவோம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் என்ன செய்வோம்? நம்ம சொல்லுங்க, நம்ம ஏதாவது வாங்கிட்டு கொண்டு போவோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே போகிறாரு. போகும்போது 7 ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போகிறார். எத்தனை ஆப்பிள் பழம்? சத்தமாக சொல்லுங்களேன். நீங்களா உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே காலையிலே நாங்கள் ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கிறோய்யா, இப்போ மறுபடியும் நீங்கள் ஆப்பிள் அப்படின்னு ஞாபகப்படுத்தினா எங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி தானே? 7 ஆப்பிள் பழத்தை அவர் வாங்கி கொண்டு போகிறார். போகிற பொழுது அங்கே ஒரு சிறு பையன் அவனுடைய பையன் அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறார். விளையாடி கொண்டு இருக்கிற அந்த பையனிடத்தில் போய் என்ன செய்கிறாருங்க? இந்த 7 ஆப்பிள் பழத்தை கொடுக்கிறார். இப்போ அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, தம்பி 7 ஆப்பிள் பழத்தை உன் கையில் கொடுத்துட்டேன். எத்தனை ஆப்பிள் பழத்தை கொடுத்துட்டேன்?
ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் அங்கிளுக்கு கொடுறா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருங்க சொல்லுங்க, என்ன கேட்குறாருங்க? ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த சின்ன பையங்க என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்களா? அவர் சொல்லுவார், 7மே சொல்லுங்க, அத்தனையும் சொல்லுங்களேன், எனக்கு தான். நான் சொல்ல வர்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து 6 நாட்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் 7வது நாட்கள் ஓய்வு நாள், அது பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஒரு நாளை எனக்கு கொடுன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? 7 நாள்ல ஒரு நாள் தான் அவர் கேட்டார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அந்த 7 நாட்களில் 7வது நாளில் 2 மணி நேரம் தான். எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? அந்த 2 மணி நேரத்தில், அந்த 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தையும் நீங்களே எடுத்துக்கொண்டால் எப்படி? அன்புக்குரியவர்களே, இந்த காலவெளியிலே கடவுளை வழிபடுவது என்பது, நம்முடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அவர் கண்ட அந்த காட்சி என்பது அந்த சேராபீன்களுடைய வழிபாட்டு முறையை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். தன்னுடைய முகத்தை மூடி பயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொண்டது போல நீங்களும் நானும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ முதல் குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அச்சத்தோடு பயத்தோடு அவரை வழிபட வேண்டும். 2வது குறிப்பு என்ன தெரியுமா? 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. முதல் குறிப்பு சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை எப்படி வழிபட வேண்டும்? அச்சத்தோடு கூட வழிபட வேண்டும். 2வது, கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு மற்றவங்களை பார்க்கக்கூடாதுங்க. நல்ல கவனிங்க. மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு அவசியம் இல்லை. ஆலயத்திற்குள்ளே வந்த பொழுது ஏசாயாவுடைய வழிபாட்டிலே அவர் செய்கிற முதல் வார்த்தை பாருங்க, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். அப்படின்னா என்ன செய்யுங்க? அறிக்கை செய்து வழிபட வேண்டும். 2வது வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்து வழிபட வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்த பிறகு, ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே பயபக்தியோடு கூட வந்த பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய தகுதியற்ற நிலையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காட்சியை பார்க்கிறார். நல்ல கவனிங்க. அவர் பரிசுத்தர் என்பதை உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்தவுடனே அவர் தேவனை பார்க்கவில்லை, மாறாக அவர் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன தெரியுமா? நம்ம தான் பெரிய நீதிமான் நம்ம நினைக்கிறோம். நம்ம தான் பெரிய பரிசுத்தவான்கள் என்கிற எண்ணம் நமக்கு பல நேரங்களில் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திற்குள்ளே வந்த பொழுது நடுக்கத்தோடு பயத்தோடு அச்சத்தோடு கூட மாத்திரமல்ல, உள்ளே வந்த பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த பரிசுத்தத்தினுடைய வெளிச்சத்தில் நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பரிசுத்தத்தினுடைய நிழல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெளிச்சத்தில் நம்முடைய நிலையை உணர்ந்து பார்த்து நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு அழகான சத்தியம் இல்லையா? ஏன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. நல்ல கவனிங்க. சேராபீன்களும் கேராபீன்களும் அவருடைய முன்பதாக முகத்தை மூடிக்கொண்டு என்பது அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக நிலை நிற்க முடியாது என்பதை அது அறிந்திருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதாங்க. கடவுளை வழிபட வேண்டும் என்பது எப்படி வழிபட வேண்டும்? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். அச்சத்தோடு கூட வழிபட வேண்டும். 2வது, அறிக்கை செய்து வழிபட வேண்டும். தேவனை பார்க்கிற பொழுது அந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவள்,
இந்த பரிசுத்தக்கு முன்பதாக என்னால் நிலை நிற்க முடியாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 66 புத்தகத்தை, அது 66 அதிகாரத்தை எழுதினா இல்லையா? அதை எப்படி சொல்லுவாங்க? புத்தகம், வேத புத்தகம் எத்தனை? 66, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் சேர்ந்து இதை ஒரு சிறிய என்னதுங்க வேத புத்தகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி செய்த அந்த வழிபாட்டு முறையை பாருங்கள். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, முதலாவது சொன்னேன் அச்சத்தோடு கூட வழிபட வேண்டும். இரண்டாவது அறிக்கை செய்து வழிபட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். நல்ல கவனிங்க. இங்கே வழிபாடு என்பது அச்சத்தோடு கூட மாத்திரமல்ல, அங்கே அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, கடவுளுடைய அழைப்பை ஏற்று உணர்ந்து வழிபட வேண்டும். அல்லேலூயா. அழைப்பை ஏற்று, கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆராதனை என்பது அழைப்பை உருவாக்க வேண்டும். புரியுதுங்களா? அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல், அழைப்பை ஏற்று. இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது, என் காரியமாய் யார் போவார், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழிபாட்டிலே பங்கு பெற்ற ஏசாயா என்ன செய்கிறாங்க? அந்த அழைப்பை ஏற்று அவர் சொன்ன வார்த்தை, ஏன் என்று கேட்கவில்லை, எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கவில்லை, எவ்வளவு காலமும் என்றும் கேட்கவில்லை. மாறாக என்ன செய்கிறாருங்க? இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது மனிதனுடைய வார்த்தைகளை ஏற்று அல்ல, கடவுளுடைய அழைப்பை ஏற்று செயல்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அழகா சொல்றாரு, தேவன் தேடியது திறமையான மனிதனை அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை. ஹல்லேலூயா. தேவன் இங்கே தேடியது திறமையான மனிதனை அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்து அந்த அழைப்பை ஏற்று உணர்ந்து செயல்படுகிற ஒரு நபரை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்திலே கடந்து வந்திருக்கிற தேவச்சனமே, வழிபாடு என்பது என்ன என்பதை நாம் புரிந்து அந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு தேவன் இந்த காலவெளியில் நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய வழிபாடு என்பது சாதாரணம் அல்ல. நான் எப்பவுமே சொல்வேன், நல்ல கவனமாக கவனிங்க. பல நேரங்களிலே அந்த வழிபாட்டிலே பார்க்கிற பொழுது அந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, அதற்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? அங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அங்கே கடந்து போகிற பொழுது அங்கே செய்த ஒரு அற்புதமான ஒரு செயல் என்ன தெரியுமா? என்ன பண்றாருங்க? அந்த வழிபாட்டில் என்ன செய்கிறாருங்க? தன்னுடைய மகனையே அங்கே பலியாக அர்ப்பணிக்கிறான். பார்த்தீங்களா? அதுதாங்க வழிபாடு. வழிபாடு என்பது தேவன் தந்த எல்லா நன்மைகளையும் அர்ப்பணித்து வாழ்வது. கடவுளை விட பெரும் செல்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான ஆராதனை. ஒரே ஒரு மகனை மட்டும் அவனுக்கு கொடுத்தாருங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கடவுளை விட பெரும் செல்வம் வேறு எதுவுமே இல்லை. வழிபாடு என்பது என்ன தெரியுமா? இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம காணிக்க போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி காணிக்க போடுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி காணிக்க போடுவோம்? நிறைய நம்ம கொண்டு வருவோம். அதில் எது ரொம்ப குறைவாக இருக்குதோ சொல்லுங்களேன், அதை தேடி கண்டுபிடிச்சு போடுவதில் நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்படியா? இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்லைன்னு சொல்லணும். நம்ம கடவுளை வழிபடுவது என்பது எதை குறிக்கிறது? செல்வத்தை விட, நல்ல கவனிங்க, செல்வத்தை விட, பிள்ளைகளை விட கடவுளை வழிபடுவது என்பது தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வதுதான் உண்மையான வழிபாடு இருக்கிறது.
நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் என்பதில் இல்லைங்க. அந்த ஏழை விதவை 2 காசு தான் கொடுத்தார், கொடுப்பதில் அல்ல. நல்ல கவனிக்க, நம்மை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பதில் தான் உண்மையான வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாட்டில் அங்கே பார்க்கிற பொழுது என்ன வெளிப்படுது தெரியுமா? இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு திரும்ப இங்கே வருவோம். அப்படின்னா வழிபாட்டில் தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை அங்கே அந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்களேன், கடவுள் என்னை வெறுமையாக திரும்பி என்ன செய்ய மாட்டாருங்க, அனுப்ப மாட்டார் அப்படின்றத அந்த வழிபாட்டின் மூலமாக ஆபிரகாம் எவ்வளவு அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவரை வழிபடும்படியாய் வந்திருக்கிற தேவஜனமே, ஏசையாவை போல நீங்கள் நானும் வழிபட வேண்டும். ஏசையா ஆலயத்திலே வந்த பொழுது அங்கே நடைபெற்ற அந்த வழிபாட்டை போல நம்முடைய வழிபாடும் அமையும் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த காலவெளியிலே உணர்ந்து கொள்ளுங்கள். ஏசையாவுடைய வழிபாட்டிலே அவர்கள் எப்படி கடவுளை வழிபட்டார்கள்? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அச்சத்தோடு கூட கடவுளை வழிபட்டார்கள். அன்புக்குரியவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், பலவீனங்கள் உண்டு தான், சோர்வுகள் உண்டு தான், நிறைய பிரச்சனைகள் உண்டு தான், கவலைப்படாதீங்க. ஆனால் கடவுளை வழிபடுகின்ற பொழுது அச்சத்தோடு கூட பயந்து அவருடைய சமூகத்தில் வந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. முதல்ல கடவுள் இன்றைக்கு இந்த காலவெளியில் அச்சத்தோடு கூட அவரை வழிபட ஆண்டவர் அழைக்கிறார். 2வது, ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே வந்த பிறகு என்ன செய்யணும்? நீங்களும் நானும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக என்னால் நிலை நிற்க முடியாதப்பா, நான் அதமானேன், நான் தகுதியானவன் அல்ல. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னுடைய சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து என்னை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து என் வாழ்வை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் நினைத்து பார்த்து அறிக்கை செய்கிறேன். 2வது என்ன செய்யணுங்க? அறிக்கை செய்து வழிபட வேண்டும். 3வது என்ன செய்யணுங்க? அழைப்பை ஏற்று. கடவுளை நீக்க சொல்றார், என் காரியமாக யார் போவார்? யாரை நான் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, ஏம்மா நீ சும்மாதானமாக இருக்கிற, நீ போயிட்டு வாமான்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? நீ சும்மாதானமாக இருக்கிற, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது. வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யார் போவார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று அழைப்பை ஏற்று அந்த வழிபாட்டின் நிறைவிலே கடந்து சென்றது போல நாமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அழைப்பை ஏற்று இந்த வழிபாட்டிலிருந்து நாம் கடந்து போகின்ற பொழுது அந்த வழிபாடு அது அர்த்தமுள்ள வழிபாடாக அமையும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து வழிநடத்துவாராக. ஏசையா நமக்கு முன்மாதிரியாய் காண்பித்த இந்த வழிபாட்டை பின்பற்றி இனி வருகிற காலங்களிலே கடவுளை வழிபடுவோம். கர்த்ததாமே இந்த திருவசனத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்று நம்முடைய விசுவாசத்தை நெசையா விசுவாசத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாக்குவதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாவிடத்தில் அவர் நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். லெத்தானிய ஜெபத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். 2வது லெத்தானிய ஜெபத்தை
நாம் யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் மோஸ்ட் ரைட் ரெவரன் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரன் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ்பராவன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மாற்றுத்திறனாளிகள், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், ஆதரவற்றோர், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்துடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய வழிநடத்துதலும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமுள்ளோ கிறிஸ்துவின் திரு சரீரமுள்ளோ, கள்ளோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை இன்று அவருடன் என்றும் நிலைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா.
நாம் யாவரும் அப்பம் பிற்குதல் பகுதிக்காக எழுந்து நிற்போம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்குகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு செபநிலையில் இருந்த பண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசிரியரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஏரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவை, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதனில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளனீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீசர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை கூடிய இரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, உமது மரணத்தை ஆம் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின
பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாகும். நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்திலே ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்ன நீக்கமுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமளிக்கிறங்கள் பிதாவே, சோதனை பிரவேசிக்கப்படாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவருடைய பந்திலே சேருவதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக வழிபாடு என்பது இயேசுயா நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிபாடு. அச்சத்தோடு கூட அவரை வழிபட வேண்டும், அறிக்கை செய்து வழிபட வேண்டும், அவருடைய அழைப்பை ஏற்று உணர்ந்து வழிபட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நானும் நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக ஜெபநிலையில் இருந்த வண்ணமாக தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாக்கி எப்பொழுது நாங்கள் அவர்களும் மறைகளில் வாசமாக ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பிற்கிறப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பாவத்தை சுமந்து கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் இரத்தமாகிய சாக்கிரமத்தையும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமையாத திருச்சிறும் ரத்தமாகி ஞானாகரத்தை எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரம் ஆத்மாகிய எங்களை பரிசுத்தம் நீதியும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் சேர்த்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபந்தத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவரை பரிசுத்தம் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிராக்கனாலே மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவங்கள் அனைவரோடும் முதல் ராஜ்யத்தை ஆனத்தை அடையத்தக்கதாக இவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சுதந்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவோடு கூட உடைய கிருபை தங்கியிருப்பதாக. அவர்கள் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே வந்திருந்தாலும் உம்முடைய பலத்தினாலே அவர்களை நிறைத்து அவர்களை பூர்ண சமாதானத்தோடு கூட அனுப்பும்படியாக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பணிகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. வியாதியின் படுக்கையில் இருக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். கடன் சுமையிலே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வையும் கர்த்தர் மாற்றுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்க. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக எங்களுடைய திருச்சபையுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவரே, ஊழியத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து பங்கு இருக்கின்ற ஒவ்வொரு ஊழிய குழுக்களுடைய பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களையும் கிராம ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உமது ஊழியக்காரன் உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன்,
ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பூரண சமாதானத்தோடு கூட கடந்து போய் மறுபடியும் ஆண்டவரே ஆலயத்திற்கு திரும்ப வருவரே உம்முடைய மாறாத பிரசன்னத்தினாலே அவர்களை தாங்கி சுமந்து அவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையான ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக யாவரும் எழுமி நின்று கீர்த்தனை 377வது பாடல் அனுகிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் எழுமி நின்று பாடுவோம். வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா, மனமதில் தயபுரு மகத்துவ பரணி வந்தடமுமக்காமே, மனமதில் தயபுரு மகத்துவ பரணி வந்தடமுமக்காமே. திருநாமமது கேட்டனே மனமாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்தி சாமி நின்னருள் புரிவார். சந்ததம் எமதகம் மிக பலனளித்தி சாமி நின்னருள் புரிவார். சோதிர புகழ் மகிமை கீர்த்தி துணிகனத்திடமுமக்கே பாத்திரமே அதி சோதிர மரணி பாதசரணாமே, பாத்திரமே அதி சோதிர மரணி பாதசரணாமே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக, சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.